அர்ஜுன் அரசி பையன் இல்லையா? ஆதவ் சொல்லும் உண்மை. ஆப்பரடியாகிறது யாருக்கு? சாமந்திக்கா இல்லை ரோஜாவுக்கா? சண்டை போட்டு உயிரை காப்பாற்றிட்டு வந்தா அர்ஜுனை சொல்கிறார் ஆதவ், இவன் வராட்டி நான் இந்த பிரச்சனையை வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பேன்னு. எப்படி? அவன் தலையில் அடித்த உடனே எப்படி வேறு மாதிரி சால்வ் பண்ணுவார்? ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே சால்வ் பண்ணுவாரா? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறார் ஆதவ். ஆதவ் தான் இப்படி பேசுகிறாருன்னா அரசுக்கும் கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. இவன் எப்போவுமே இப்படி தான், நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, அண்ணன் அடிக்கும்போது நான் எப்படிமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, நீ அடிக்காமல் இருந்திருந்தேன்னா அந்த ரவுடியை தூக்கி நான் ஜெயிலில் வச்சுருப்பேன் லைஃப் டைமுக்கு அப்படின்னு அரசு சொல்கிறாங்க. அண்ணன் காலரை ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எவன் கையை வச்சாலும் இப்படி தான் அடிப்பேன். அடிக்க வரும்போது எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா ரொம்ப உறவு கொண்டாடுற, உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு அர்ஜுனை பார்த்து ஆதவ் கேட்குறாரு. நமக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அரசியும் அர்ஜுன் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. ஷாக் ஆகி நிற்கிறாரு மகேந்திரன். நீ யாருடா என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு ஆதவ் திமிரா பேச, அண்ணா அப்படின்னு அர்ஜுன் சொல்ல அரசி ஸ்டாப் பண்ணுறாங்க. நோ சென்டிமெண்ட்ஸ். சில நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கணும். அந்த அறிவு ஆதவுக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா அவனுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் மைண்ட் அதிகம். எதை எந்த நேரத்தில் எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அரசி சொல்ல, இதையெல்லாம் கேட்டு கோவமாக வர்றாரு மகேந்திரன். அவன் உயிரை காப்பாற்றிருக்கான், அவன் எவ்வளோ ஃபேமிலி அட்டாச்சாக இருக்கான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே போ அப்படின்னு அர்ஜுனை சொல்கிறாரு. அதுக்குள்ளே சாமந்தியும் பார்வதியும் வந்துடுறாங்க. அர்ஜுனை பார்த்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. பார்வதி, இனி இந்த குடும்பத்தில் யார் எங்கே போனாலும் இவன் தான் டிரைவராக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, வேலை பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து இவன் தான் டிரைவராக இருக்கும். இதுதான் அவனுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகுறாங்க மகேந்திரனும் பார்வதியும். சாமதிக்கு புரியல. டிரைவர் தம்பிக்கு இதுதானே வேலை, அப்புறம் எப்படி இது பனிஷ்மெண்ட் ஆகும்? மேடம் பண்ணுறது ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் அரசு யாதவ் கிட்ட கேட்குறாங்க, என்ன பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு கேட்க, ரோஜாவோட பர்த்டே பார்ட்டின்னு தயங்கி சொல்கிறாரு. அவங்களுக்கு கடுப்பாக வருது. இந்த பக்கம் அர்ஜுன் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. அப்புறம் சாமந்தி வந்து கேட்குறாங்க, டிரைவராக இருக்கிறது தானே உன் வேலை, அது எப்படி உனக்கு பனிஷ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல அவர் சமாளிச்சுட்டு, இங்கே பாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் டிரைவராக இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, நீ அதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி டிரைவர் தம்பி, நம்ம கடைக்கு போகலாம், கார் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டென்ஷன் ஆகி பார்வதி, அறிவில்லையா அவனுக்கு, யாரை பார்த்து டிரைவர்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்க, ஏன் அத்தை, அர்ஜுன் தானே டிரைவர் அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்கிறாங்க, என்னடி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அர்ஜுன் வந்து, பார்வதியம்மா இங்கே வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போய், நான் டிரைவர்னு தான் நினச்சிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் என்னோடய நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் டிரைவர் இல்லைன்னு தெரிஞ்சால் இவன் என் கூட பேசவும் மாட்டா, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு விட்டுறாங்க அவங்களும். அத்தை, டிரைவரை தானே நான் டிரைவர்னு கூப்பிட்டேன், என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சாமந்தி கேட்க, அர்ஜுனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்வதி. இந்த பக்கம் ரோஜா ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்ன யாரும் கால் பண்ண போகிறாங்களா, அப்போ இந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கியே அப்படின்னு கேட்க, மாமியார் கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரோஜா சொல்ல கரெக்டாக அரசி கால் பண்ணுறாங்க. ரோஜா ஃபுல் ரிங் போச்சு, ஃபோனை எடுக்கவே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி 2வது தடவையும் கால் பண்ணுறாங்க அரசி. நான் அரசி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, எந்த அரசி, எங்கள் வீட்டில் வேலை பார்த்தீங்களே அந்த அரசியா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு செம காண்டாகுது. நீ வேலை பார்க்குற கம்பெனி ஓனர் ஆதவோட அம்மா அரசி அப்படின்னு சொன்னதும், சாரி மேடம் அப்படின்னு சீனை போடுறாங்க ரோஜா. என் வீட்டுக்கு உடனே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரோஜா எதிர்பார்த்தது இது தானே, சரின்னு உடனே காரில் கிளம்புறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட், சாமந்தியும் செண்பகமும் வீட்டில் தான் இருக்காங்களோ அப்படின்னு. வெளியில் ஷாப்பிங்கில் இருக்கிற சாமந்தி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடுவாங்களா ரோஜா? வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.